ஸோ இன்னைக்கு டேயோட கடைசி மேட்ச் போல் டிசைடர் மேட்ச். இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க முதல் டீமாக பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா நேமத்தாமட்டி வர்சஸ் தேவகோட்டை. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். எப்பயும் போல் ஓப்பனிங் பேட்ஸ்மனா முத்துப்பாண்டி ஸ்ட்ரைக்லையும், இளையராஜா நான் ஸ்ட்ரைக்லையும், அங்கேயும் எப்பயும் போல் பவர் பிளே ஓவர் போட பாண்டி. இன்னைக்கு டேயோட டாப் 2 டீம்ஸ் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். மணி 10 போனது. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் த கிலர். நல்ல ஷாட், நேருக்கு நேரா சான்ஸ் வாங்க, கேட்ச் அண்ட் பாப்போம் ஃபீல்டர் மோட்டோ அங்க வந்தாரு. இங்க செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. பாண்டி கையை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. யானா காஸ்ட்லி விக்கெட்டுங்க கண்டிப்பா. யானா 2 ரவுண்ட்லமே ரொம்ப நேரமா உள்ள நின்னு விளையாண்ட பேட்ஸ்மேன் முத்து பாண்டி. அங்க ஃபீல்டரை வச்சு தட்டி தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேனா குட்டிமா உள்ள ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லலாம். செகண்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் இங்கே தட்டிட்டு சிங்கிள். நல்ல ஒரு மட்டை நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா கீழே வந்து டாட் பால், another டாட் பால். லோ ஃபுல் டாஸ் நல்ல ஒரு திசையில ஃபீல்டர் வெட்டுக திசையில் சிங்கிள். லாஸ்ட் 2 மோர் ஃபுல் டாஸ் பால் அந்த திசையில அப்படியே தூக்கி விட்டாரு. நல்லா பட்டிருக்கு. எஸ் 6 தான் கொடுக்குறாங்க. அவங்க டீம்ல செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. ஸோ மொமெண்டத்தை அவரே எடுத்துட்டு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். பாண்டி பெரிய ஷாட் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல அடிக்கப்பட்ட 2வது 6 அதே திசை தான் அது. லாஸ்ட் 1 பவர் பிளேயோட கடைசி பந்து பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. அங்க ஃபீல்டர் விக்கி நல்ல ஸ்டாப் சிங்கிளோட ஸ்ட்ரைக் அடுத்த ஓவருக்கு தக்க வைக்க போறாரு குட்டிமா. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு 6 விக்கெட் இழந்து செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் விக்கி வந்திருக்காரு, யங்ஸ்டர். ஃபர்ஸ்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ், எல்லா பாலையும் பேட்ல ஆடிக்கிட்டு இருக்காரு குட்டிமா. சென்சிபிள் பேட்டிங் சிங்கிள். செகண்ட் ஒன் இளையராஜா பாட்டம் ஆஃப் த பேட்ல தரையோட தரையா ஆனாரு. நல்ல ஸ்டாப் ஒரு ஓட்ட மட்டுமா சிங்கிள். தேர்ட் ஒன் வெல் ப்ளே கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு சான்ஸ் ஃபார் டபுள். அங்க ஃபீல்டர் ரொம்ப ஃபாஸ்டா இருப்பாரு. சிறந்த தடுப்பாளர். அவர்ட்ட போடாலே 2 ரன் ஓட மாட்டேங்கறாங்க. அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து. ஃபோர்த் ஒன் வாட் அ bowling. ஓகே பா கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் கொஞ்சம் குனிஞ்சிருந்திருக்கணும். போன பால் வைட் 3 பால். வாட் அ bowling. அந்த கோட்டிலே போட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் ஏர்ன காரணத்தால டாட் பால மாதிரி இருக்கு. நல்ல ஷாட் நான் ஸ்ட்ரைக்கர் தலைக்கு மேல மோட்டோ இருக்காருங்க. சிங்கிள். இந்த ஓவர்ல வெறும் 5 ரன் வேலையில முடிஞ்சிருக்காரு. 4 2 ஓவர் முடிவுக்கு 14 விக்கெட் இழப்பு மென்றி ஒரு விக்கெட் இழப்பு இருக்கு. தேர்ட் ஓவர் போட பாண்டி முதல் ஓவரை பிடிச்சு போட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு. உடம்ப கொடுத்துட்டாரு பேட்ஸ்மேன். ஓய்யோ ஃபாஸ்டா இருந்திருக்காரு கீப்பர். இன்ஜுரி சேஃபா விளையாடுங்க. குட்டி மாஸ்டர்ல ஸ்வீட் விக்கெட் தெளிவா பண்றீங்க. அங்க ஃபீல்டர் திரும்பி பார்க்கணும். அப்படிங்கறப்ப 1 பாலுக்கு போயிட்டாருங்க. அதிகபட்சமா 2 ரன் மட்டும் தான் கிடைக்கும். நல்ல ஒரு ஃபீல்டிங். பிகைண்ட் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. நல்ல ஒரு அப்பீல் எடுத்தாங்க. வந்து வீச்சு அது ஒரு டாட் பால். இந்த தடவை நல்லா பட்டுருச்சு. அங்க ஃபீல்டர் அங்கே வர்க்கி பார்க்கறாரு. நல்ல ஸ்டாப் நல்ல ஃபீல்டிங். 2 ரன் ஓட பார்க்கறாங்க. நான் செகண்ட்ல த்ரோ கேக்குறாரு. நல்ல நீல கீழே வந்துச்சு. ஏர்னதை பார்த்து தெளிவா ஏத்தி போட்டாரு. டாட் பால். வாக்கிங் லென்த் விட்டே போட்டத பந்து அதே தெளிவா பேட்ல ஆடிட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுள். நல்ல ஒரு எஸ் 2 ரன். மூணாவது டபுள் இந்த ஓவர்ல. 3 ஓவர் முடிவுக்கு 21 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து செம்ம டயர்டா இருப்பாங்க கண்டிப்பா. அது மாதிரி பெரிய விக்கெட் இது, பெரிய பிட்ச் அப்படிங்கிறதுனால ஓடி எடுத்தாலே டயர்ட் ஆயிருவாங்க. அடுத்த நியூ பவுலர் அண்ணாமலை. நல்ல ஷாட் நேரா சான்ஸ் ஃபார் மோட்டோ. நல்ல டேக்கன். கண்டிப்பா 6 அடிக்க முடியாதுங்க. பேட்ஸ்மேன் ட்ரை பண்றதே வேஸ்ட் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா மிடில் பண்ணணும், பவரா எடுக்கணும். அப்பனா மட்டும் தான் 6 போகும். ஸோ கவனமா இருக்கணும் பேட்ஸ்மேன். அடுத்த பேட்ஸ்மேன் பெரிய கருப்பு. 1 ரன் ஓட பார்ப்பாங்க. வைடு கொடுத்துருக்காங்க. வைடு பிளஸ் 1 ரன். குட்டிமா ஸ்ட்ரைக்ல வெல் டிஃபென்ஸ் இங்கே தட்டிட்டு சான்ஸ் ஃபார் டபுள். கண்டிப்பா ஓடிடுவாங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட் காட்றேன். புளுதி பறக்க முடிக்கிறாங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். பிகைண்ட் தி ஸ்டம்ப் ஆட பார்த்தாரு. சான்ஸ் ஃபார். அப்பதான் பைக் கிராஸ் ஆகி போச்சு. அதை விட்டுட்டு இந்த கேட்சை பிடிச்சிருக்காரு. நல்ல டேக்கன். another பிரேக் த்ரூ. விக்கெட். அத்தனை பேட்ஸ்மேன் ராம் இந்த ஓவர்ல ஆல்ரெடி 2 விக்கெட்டை பிடிச்சிட்டாரு அண்ணாமலை. பவுலர் தலைக்கு மேல சான்ஸ் ஃபார் டபுள். அப்படிங்கிறப்ப மோட்டோ செம்ம ஃபாஸ்டா இருக்காரு.
அங்கே ஒரு சிறந்த இப்போ 2 ரன்னுக்கான தேடல். ஒரு சிறு கவனக்குறைவால் சான்ஸ் ஃபார் கேட்ச். பாண்டி வந்தாரு, நல்ல டேக்கன். இவரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. another wicket, 3வது விக்கெட் இந்த ஓவர்ல. அண்ணாமலை ஆன் ஃபயர். அடுத்து பேட்ஸ்மேன் மணி ஆப்ஷன்ஸ்ல நல்ல ஒரு மட்டை கவர்ஸ்ல போயிட்டாரு. சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பாப்போம். ஒரு சிங்கிள் மட்டும் நல்ல இந்த ஓவரை 7 ரன்ல பிடிச்சு போட்டிருக்காங்க. போன ஓவர் 7 ரன் அப்படிங்கிறப்போ நிறைய டபுள்ஸ் ஓடி இருந்தாலும் இடையில டாட் பால் போட்டு கொஞ்சம் சிக்கனமாக தான் கொடுத்துருக்காங்க. 4 ஓவர் முடிவுக்கு 28, 4 விக்கெட் இழந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் ஐயனார் வந்திருக்காரு, நியூ பவுலர், 4வது பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. பெரிய கருப்பு ஸ்ட்ரைக்ல செகண்ட் ஒன் நல்ல ஷாட், நேருக்கு நேரா அங்கே ஒரு வெட்டினாரு. 2 ஓட்டங்களா? ஒரு ரன் பிளஸ் அங்க ஒரு ரன் அவுட். கண்ட்ரி திசை மேல அந்த ஃபீல்டர் அவரை பார்த்தா 2 ரன் ஓட யோசிப்பாங்க. இது கடைசி ஓவருங்கிறதுனால கண்டிப்பா ஓட தான் பார்ப்பாங்க. கிராஸ் பண்றதுக்குள்ள அங்க அடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. கீப்பரா தான் சொன்னாரு. அதுக்கடையில ஒரு ரன் பிளஸ் ஒரு ரன் அவுட். பெரிய சுத்தலுக்கு போனாரு, ஸ்லாட்ல இருந்துச்சு, ஆனா கீப்பர் கைவசம். டாட் பால் ஆப்ஷன்ஸ்ல நல்ல நீலகலத்துல எக்ஸலன்ட் டெலிவரி. லாஸ்ட் 2 பால்னால பிடிச்சு போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன்னு டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து. இந்த பந்தையும் நல்ல லைன்ல போட்டிருக்காரு. விக்கெட்டும் போட்டிருக்காங்க. லாஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. சிக்கனமா போட்டிருக்காரு ஐயனார். இன்னைக்கு 31. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 31 ரன் ஆடிருக்காங்க. 32 செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி நேமத்தாம்பட்டி நல்ல பவுலிங் லைனை போச்சிருக்காங்க. தேவகோட்டை அதே மாதிரி நல்ல பேட்டிங் லைனை போச்சிருக்காங்க. நல்ல பேட்டில லாஸ்ட் பால் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஃபுல் டாஸ் பால் பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி கிளியர் பண்ணுது. நான் சொல்லி வாய மூடல. நல்ல பேட்டிங் லைன் அப் அப்படிங்கிறப்ப நல்ல செட்டிலான பேட்ஸ்மேன். இதுக்கு முந்தைய மேட்ச்ல 2 பேருமே நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் பிஃபோர் லென்த்ல இழுத்து போட்டாரு. ஆனா அடக்கி ஆடிட்டாரு பேட்ஸ்மேன். மேல ஆடணும்னு நினைக்கல. உங்க ஃபீல்டர் லோகு 2 ரன் அலோவ் பண்றாங்க. 2 பால்ல 6 ரன். தேர்ட் ஒன் லோ கேப்டா கீழே வந்துச்சு. ரன்ஸ் ஓட மாட்டாங்க. தேர்ட் பால் ஃபோர்த் ஒன் நல்ல ஷாட். அதே திசை இந்த தடவையும் ஃபிளாட்டா போகுது. எஸ் 6 கொடுத்திருக்காரு லோகு ஃபீல்டர். இந்த ஓவர்ல 4-6 னு எக்ஸ்பென்சிவா எடுத்துட்டு போயிட்டாரு விக்கி. விண்ட் அதே மாதிரி லெக் ஸ்டம்ப் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல விக்கி அடிக்கிற 2வது 6. மொத்தமா 3 6 தான் போயிருக்கு. அதுல 2 இவரே பதிவு பண்ணிருக்காரு. That's 2 more. சான்ஸ் ஃபார் கேட்ச் கிடையாது. முன்னாடியே பிட்ச் ஆயிருச்சு. சிங்கிள் பாண்டி ஸ்ட்ரைக்ல ஸ்வீட்ச் ஹிட் தெளிவா பண்றச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பாப்போம். அமுக்கல் விண்ட் இருக்கு அந்த பக்கமா. கொடி பறக்கிறதுலே தெரியும். எஸ் பவுண்டரியை கிளியர் பண்ணுதுங்க. இவர் சந்திச்ச முதல் பந்து 4. 2 பேட்ஸ்மேனும் சந்திச்ச முதல் பந்து 4. நல்ல கான்ஃபிடென்ட்டோட இருக்காங்க. பாண்டியும் சரி விக்கியும் சரி. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 17 ரன் ஆடி இருக்காங்க. அதுல 2 4 ஒரு 6 அடங்கும். இந்த விக்கெட்டே இழக்காம இன்னர் சர்க்கிள் 4 பேரோட குட்டிமா வந்திருக்காரு. புடிச்சு போணுங்கிற மைண்ட் செட்டோட ஸ்லாட்ல இருந்துச்சு. கண்ட்ரி திசையில கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. 1 2 மணி 2 ஓட்டங்கள் மட்டுமா? செகண்ட் ஒன் வெல் பிளே. இதுவும் டபுளுக்கான முயற்சி. மீண்டும் 2 ஓட்டங்களுக்கான ஃபாஸ்டா வந்தாரு. அப்படி இருந்தும் பேட்ஸ்மேன் அதோட ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. மோட்டு 2 ரன். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க. புல் ஷாட்டுக்கு போனாரு. கிளியர் ஹிட். அந்த ஷாட்டை பார்த்து அங்க ஆடியன்ஸ் ஒருத்தர் வலிக்கே விழுந்துட்டாருன்னு சொல்லலாம். 3வது 6 இந்த டோர்னமெண்ட்ல விக்கி பேட்ல இருந்து இந்த மேட்ச்ல 2வது 6. கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கமா எடுத்துட்டு போயிட்டாங்க தேவகோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் டாஸ் பால் 6க்கு அப்புறம் ஹெல்த்தியான விஷயம் இது. அங்கே எதிரே போட்டு டிவிட் ஆகி போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையில பாண்டி 2 ரன் அழுத்திக்கிட்டு இருக்காரு. 2 காண வாய்ப்பு. 2 ரன் 3வது டபுள் இந்த ஓவர். 1 more to tie, 2 more to win. அம்பையர்ஸ் கால் டாட் பால். ஏறி நின்ன காரணம் டாட் பாலா மாதிரி இருக்கு. சார் இன்னும் 3 ரன் அடிக்கணும். 2 more to tie. அடுத்த ஒரு ஓவருக்கு எடுத்துட்டு போறாரா குட்டிமா அப்படின்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால் அருமையாக ஃபிளாட்டா தரையா போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் மணி எங்க வீட்டுக்கு சொல்லுங்கள். ஃபீல்ட் பார்க்க முடியுது. இன்னொரு டபுள் இந்த ஓவர்ல. மேட்ச் டை. 2 ஓவர் முடிவுக்கு 31. எந்த விக்கெட் இழக்காம நல்ல பார்ட்னர்ஷிப். செகண்ட் ரவுண்டை தொடர்ந்து இந்த தேர்ட் ரவுண்ட்ல போல் டிசைடர்ல 18 பெரிய கருப்பு பவுலிங் அண்டில இப்போ வின்னிங் ரன் ஏன் பேட்ல இருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாட் ஆனாரு. அங்க நல்ல டேக்கன்.
ஸோ விக்கெட்டை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மொமெண்டம் எல்லாம் போயிருச்சு. மோட்டோ நான் இருக்கேன் நீங்கள் அங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் அதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கிடையில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் விக்கிக்கு வந்து ரன்னராக இருந்தார். ஸோ நியூ பேட்ஸ்மேனா ராம் ரன் எடுத்துட்டு வராங்க. இந்த மேட்சை தேவகோட்டை வின் பண்றாங்க. ஆர்கேசிசி இழுப்பக்குடி டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. சோ ஹார்ட் லக் நேமதாம்பட்டி 25 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார்கள். 25 ரன் ஆடிருக்காங்க கோல் டிசைடர் மேட்ச்ல. ஒரு 4 அடங்கும் சிறந்த ஒரு மட்டை இருந்து 2023 24 சிறந்த காப்பாளர் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஆர்கேசிசி இழுப்பக்குடி அணி சார்பாக அண்ணன் ராம் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஆர்கேசிசி இழுப்பக்குடி அணி சார்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எல்லா மேட்ச்லயுமே. ஸோ அவருக்கு ஒரு நினைவு பரிசு கொடுக்குறாங்க. நினைவு கடையை வழங்கப்படுகிறது. மாயாஜால பந்து வீச்சாளர் கட்டர் லோகு அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இந்த மேட்ச்ல ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்துட்டு போனாங்க. அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கிறது. ஸோ இந்த மேட்ச்ல பெஸ்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் செம்பா சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதினை பெஸ்ட் பவுலர் அவார்டு 2023 2024 ரஞ்சித் யங்ஸ்டர் அவருக்கு போகுது. மச் டிசர்வ்ட்.